வீடியோ பண்ணிட்டு இருந்தோம், ப்ரொமோஷன் வீடியோ கணபதி என்கோக்கு. அப்படி பண்ணும்போது தான் இந்த மாதிரி நடந்துருந்தது. ஸோ வீடியோ அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடலாம், நானே பார்க்கல, அவர் தான் பார்த்தாரு டக்குன்னு, ப்ரோ இந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு எடுத்து கிளியர் பண்ணிட்டு தான் வந்து எங்கள் வேலையை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரோட்டில் போகும்போது விபத்து அப்படின்றது யதார்த்தமாக தெரியாத நடக்கிறது தான். அது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான். நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுட்டு போகிறது அப்படின்றது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு மனிதநேயம் வேணும்ல. அது நம்ம விட்டுட்டு போயிட்டோம், அது மேலே எத்தனை வண்டி ஏறி போகுது, எப்படி செதறுது, எவ்வளோ நாஸ்தி ஆகுது. அதை வீட்டில் செல்ல பிராணியாக வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ அன்பு கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட்டு முறைப்படி எடுத்து போட்டுட்டு கிளியர் பண்ணிட்டாவது போங்க. அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்க ஒருத்தராக நினச்சிக்கோங்க. தயவுசெய்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்.